யூடியூப் சேனல். அண்ட் என்னடா இவ்வளோ நாளாக வந்துட்டு வீடியோவே வரலையே யூடியூப் சேனல் அப்படின்னா வந்துட்டு என்ன ரீசன்ஸ்னா, இந்த மாதிரி எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் இஷ்யூ ஆயிடுச்சு. அதனால் அவங்களுக்கு வந்துட்டு டேக் கேர் பண்ணிக்கணும், சர்ஜரி அளவுக்கு போனதுனால வந்துட்டு டேக் கேர் பண்ணிக்கணுங்கிறதுனால நான் வந்துட்டு வீடியோ வந்து எடுக்க முடியல. பட் இனிமேல் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனலில் வந்துட்டு வீடியோஸ் வந்து கண்டினியூவாக வரும். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா டாம் வந்து ஒரு எலிவேட்டர் மாதிரி இருக்கும், அது மூலியமா வந்துட்டு ஹெவனுக்கு போகிற மாதிரியான இந்த வீடியோ. ஸோ இது ஏன் வந்து நான் இப்போ போட்டிருக்கேன், இதுக்கும் நான் இப்போ பேச போகிற டாபிக்கும் வந்துட்டு நிறைய வந்துட்டு ஒத்துமை இருக்குது. அதாவது இதே மாதிரி நம்மளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேஸ்க்கு வந்துட்டு எலிவேட்டர் மூலியமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒபயாஷி கார்பரேஷன் அப்படிங்கக்கூடிய இந்த நிறுவனம் வந்துட்டு இந்த முயற்சியை வந்து கையில் எடுத்திருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜென்ரல் கான்ட்ராக்டர்ஸாக ஜப்பானில் வந்து இந்த கம்பெனி வந்து இயங்கிட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து 2050க்குள்ளே வந்துட்டு இல்லாட்டி 2050 இந்த வருஷத்தில் வந்துட்டு இந்த ஒரு எலிவேட்டர் வந்து ரெடி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து ஃபார்வர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது மூலியமா பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக நம்ம மக்கள் வந்துட்டு நம்ம ஏர்த்ல இருந்தே வந்து ஸ்பேஸ்க்கு வந்து ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. 2000 மைல்ஸ் வந்துட்டு இந்த எலிவேட்டர் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இது வந்து எத்தனை மணி நேரத்தில் நம்ம ஸ்பேஸ்க்கு போய் அடையலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2.5 ஹவர்ஸ்ல வந்துட்டு நம்ம இந்த எலிவேட்டர் யூஸ் பண்ணி ஸ்பேஸ்க்கு வந்துட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த எலிவேட்டர் வந்துட்டு எந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணப்படுது அப்படின்னா பார்த்தீங்கன்னா கார்பன் நானோ டியூப்ஸால வந்துட்டு இந்த எலிவேட்டர் வந்து வடிவமைக்க போறதா சொல்லியிருக்காங்க. முதல்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நார்மலாவே நம்ம ஆஸ்ட்ரோனட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு இங்க இருந்து மார்ஸ் போகுதுக்கு 6 to 8 months வந்துட்டு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸ்பேஸ்ஷிப்ல போய் நம்ம வந்து லேண்ட் பண்ணி அங்க லேண்ட் ஆகுதுக்கு வந்துட்டு 8 months வரைக்கும் எடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரியான எலிவேட்டர் ஸ்பேஸ்க்கு நம்ம வந்துட்டு பில்ட் பண்ணி அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வித்தின் 40 டேஸ்லேயே வந்துட்டு நம்ம வந்து மார்ஸை வந்து ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்து ஈஸியாக ட்ராவல் பண்ணிட்டு ஸ்பேஸுக்கு போயிட்டு வர்றதுக்கு வந்துட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கேருந்து ஸ்பேஸ்க்கு ரீச் ஆகுதுக்கு 22,000 மைல்ஸ் வந்துட்டு தேவைப்படுது. இங்கேருந்து மார்ஸுக்கு போகுதுக்கு இந்த மாதிரியான ஒவ்வொரு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளானட்டுக்கு ரீச் ஆகுற மாதிரியான விஷயமா நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 60,000 மைல்ஸ்க்கு வந்துட்டு இந்த டியூப் வந்து அமைக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஜப்பானில் இருக்கக்கூடிய இந்த ஒபயாஷி கார்பரேஷன் வந்துட்டு இந்த ஒரு ப்ராஜெக்டை கையில் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியல இது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வந்துட்டு சாத்தியமானா இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் பண்ண முடியும். பட் இது சக்ஸஸா ஃபெயிலியரா அப்படிங்கிறது மட்டும்தான் வந்துட்டு தெரியணும். ஸோ பார்ப்போம் இனி வரக்கூடிய இந்த 2050வது வருஷத்துல வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு உண்மையாலுமே சக்ஸஸ் ஆகுதா, உண்மையாலுமே வந்துட்டு அதை ப்ரொசீட் பண்ணுறாங்களா, என்ன ஏதுங்கிறது பார்க்கலாம். ஏன்னா எல்லாத்துக்குமே ஆசை இருக்கும் ஸ்பேஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் வந்துட்டு அந்த எலிவேட்டரில் வந்துட்டு நம்ம ட்ராவல் பண்ண முடியும், ஸ்பேஸ் போய் பார்க்கவும் முடியும். நிஜமாவே நம்ம வந்துட்டு சூரியனை பார்க்குறது, நிலாவை பார்க்குறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்கும். அப்படி பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ எத்தனை பேர் இந்த விஷயம் வந்துட்டு நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறீங்களோ அவங்க எல்லாருமே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் வந்துட்டு இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் அண்ட் ஷேர். Until then, bye from Annie.